இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 5ஆம் பத்திநாதர் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 1504வது ஆண்டு இத்தாலி தேசத்தில் போஸ்கோ என்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 14 வயதிலேயே புனித டோம்னிக் அவருடைய துறவு மடத்தில் சேர்ந்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராகவும் கர்தினாலாகவும் இவர் உயர்த்தப்பட்டார் என்றும் பின்னாளில் திருச்சபையினுடைய திருத்தந்தையாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய இயற்பெயரான அந்தோனி மைக்கேல் என்பதை மாற்றி 5ஆம் பத்திநாதர் என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய காலத்தில் நடந்த திரிதொந்து சபையினுடைய முக்கிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்று இந்த புனித 5ஆம் பத்திநாதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். திருச்சபையில் நிலவி வந்த பல்வேறு தவறான கொள்கைகளுக்கு எதிராக முடிவெடுத்து திருச்சபைக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவரும் இந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 1571வது ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி துருக்கி நாடு பல கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்த நேரத்தில் லெப்பாந்தோ என்கிற இடத்துல இந்த கடற்போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்த்து ஜெபமாலையை ஜெபிக்க வைத்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் அந்த கடற்போரில் துருக்கியர்களை விரட்டி அடித்து கிறிஸ்தவ நாடுகளுக்கு வெற்றியை கொண்டு வந்து அந்த வெற்றியின் காணிக்கையாக லேடி ஆஃப் விக்ட்ரிஸ் ஜெய ராக்கினி அம்மா அப்படி என்று அன்னை மரியாளுக்காக விழா எடுத்தவர் தான் இந்த 5ஆம் பத்திநாதர். அன்புமிக்கவர்களே, அந்த விழாவானது பிறகு மருவி இப்பொழுது ஜெபமாலை அன்னையின் விழாவாக மாற்றப்பட்டு இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ஒரு துறவர சபையை சார்ந்த ஒரு குருவாக இருந்தாலும் கடைசி வரையில் அந்த துறவர ஒழுங்குமுறைகளோடு திருத்தந்தையாக வலம் வந்தார். அந்த துறவர ஒருத்தல் முயற்சிகளோடும் எளிமையோடும் தாட்சியோடும் கீழ்ப்படிதலோடும் இவர் திருச்சபை வழிநடத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் திருச்சபையை அன்பு செய்யவும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி வாழவும் இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போல அன்று. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம் அப்படி என்கிற செய்தியைத்தான் இன்றைய செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தருகிறார். பழைய பாடல் உங்களுக்கு ஒன்று பாடி காட்ட விரும்புகிறேன். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் போர்களாலும் பல்வேறு குழப்பங்களாலும் மனதில் அல்லது உலகத்தில் அமைதி இழந்து தவிக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, ஒரு கதையை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனையில் நடந்து கொண்டிருந்த பொழுது அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு சாதாரண விவசாயி மரத்தின் மேல் படுத்து கொண்டு மகிழ்ச்சியாக அவன் பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு இருக்கிறான்.
இதை பார்த்த அரசனுக்கு மனதில் வேதனை ஏற்படுகிறது. இவ்வளவு செல்வ செழிப்போடும் இவ்வளவு பெரிய அரண்மனையிலும் நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நமக்கு மனதில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு அழகாக ஒய்யாரமாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவன் இனிமையாக பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறானே அப்படி என்று தன்னுடைய அமைச்சரை அழைத்து, இதற்கான ரகசியம் என்ன? என்கிட்ட இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்குது, இவ்வளவு செல்வ செழிப்பு இருக்குது, எனக்கு பணிவிடை செய்வதற்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, இப்படி மகிழ்ச்சியாக இருக்கானே, நிம்மதியாக இருக்கானே, அது என்ன சீக்ரெட் என்று கேட்கிற நேரத்தில் அந்த அமைச்சர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லை அரசரே, அவன் இன்னும் 99 கிளப்பில் சேரலை, அதாவது 99வது குழுவில் அவன் இன்னும் சேரலை அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க மந்திரியாரே, ஒன்றும் புரியலையேங்கிற நேரத்தில் இன்னும் ஒரு 4 நாள் காத்திருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, அரசனும் 4 நாள் காத்திருக்கிறான். 5வது நாள் அந்த விவசாயியை பார்க்குற நேரத்தில் அந்த விவசாயினுடைய முகத்தில் கொஞ்சம் மாறுதல் தெரிகிறது. 6வது நாள் அந்த விவசாயி நிம்மதி இழந்தவனாக இருக்கிறான். 7வது நாள் அந்த விவசாயினுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுகிறது. இப்படியாக ஒரு வாரத்தில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த விவசாயி நிம்மதி இழந்து பித்து பிடித்தவன் போல அந்த இடத்துல சுற்றி வருவதை கண்ட அரசனுக்கு பொறுமை தாங்காமல் அமைச்சர் அழைத்து, என்ன ஆனது, எப்படி இந்த விவசாயி ஒரே வாரத்தில் அந்த நிம்மதியை பூரா இழந்தார் என்று கேட்கிற நேரத்தில், அரசரே நான் சொன்னேன் 99 கிளப்பில் அவர் இன்னும் சேரல, 99வது கிளப்பில் அவர் இன்னும் சேரலை அப்படின்னு சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட பேசிட்டு போய் அடுத்த நாள் காலையில் அந்த விவசாயி காலையில் துயில் எழுவதற்கு முன்பாக அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு பையில் 99 தங்க காசுகளை நான் போட்டிருந்தேன். அந்த விவசாயி காலையில் எழுந்து பார்க்குறான், ஒரு பையில் 99 தங்க காசுகள் இருக்குது. அதை உள்ளே போய் எடுத்து எண்ணி பார்க்குறான், மறுபடியும் எண்ணி பார்க்குறான், 99 தான் இருக்குது. விவசாயி மனசில் ஒரு சந்தேகம், காசு கடவுள் போட்டிருந்தாலும் அல்லது யாராவது நமக்கு உதவி செஞ்சுருந்தாலும் 100 தானே போட்டிருக்கணும், இந்த பையில் 99 மட்டும்தானே இருக்குது, அந்த ஒரு தங்க காசு எங்கே அப்படி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னுடைய நிம்மதியை இழக்க ஆரம்பித்தான். ஆனால் நான் போட்டது 99 தங்க காசு தான், ஆனால் அவன் எதிர்பார்த்தது 100 தானே இருக்கணும் அப்படி என்று மனைவியை சந்தேகித்தான், பிள்ளைகளை சந்தேகித்தான், வீடு முழுவதும் தேடி பார்க்கிறான். 99 தங்க காசுகள் இருக்கிறதே என்பதை அவன் மறந்துவிட்டு அவனுக்கு சொந்தமில்லாத அந்த ஒரு தங்க காசை தேடி இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அவன் இறக்கும் வரையில் அவனுக்கு சொந்தமில்லாத அந்த ஒரு தங்க காசை தான் தேடிக்கொண்டே இருப்பான், நிம்மதி இழந்தவனாக அப்படி என்று மந்திரி சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மன நிறைவாக இருப்பதற்கும் இறைவன் 99 ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இந்த உடல், இந்த உயிர், இந்த உலகம், இந்த இயற்கை, குடும்பம், சொந்தங்கள், பந்தங்கள் மற்றும் நாம் அன்றாடம் வாழ்வதற்கும் உண்ணுவதற்குமான உணவு, இருப்பிடம் எல்லாமே இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லோருமே அந்த விவசாயியைப் போல நமக்கு சொந்தம் இல்லாத ஏதோ ஒன்றை தேடித்தான் இன்றளவும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறோம். மனநோயாளிகளாக, மன அழுத்தம் நிறைந்தவர்களாக, மனச்சோர்வு நிறைந்தவர்களாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிற்காக சொல்லப்பட்ட செய்தி, ஏதோ அமைதி இந்த உலகிற்கு உண்டாகுக, இந்த பூ உலகில் நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக அப்படி என்று வானதூதர்கள் சொன்னார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நிம்மதியை கொடுப்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நம்மை மீட்டு கொண்டார். உயிர்த்த பிறகும் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, அஞ்சாதீர்கள், அமைதி உண்டாகுக என்று. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களை சந்தித்த பொழுதெல்லாம் அவர் சொன்ன ஒரே வாக்கியம், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எல்லாமே நமக்கு அமைதியை கொடுப்பதற்காகத்தான். அந்த அமைதியைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதாக உறுதியளிக்கிறார். அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த அமைதியை பெற வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் இறை வேண்டல் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் உறவாட வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்வை வழியமைத்து கொள்ள வேண்டும். திருப்பலி மற்றும் அருட்சாதனங்கள் வழியாக அவருடைய அன்பை சுவைத்து மகிழ வேண்டும்.
அப்படி வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான நமது ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியோடு இறைவன் தரும் அமைதிக்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.